யாருக்காவது ஆபத்தோ இல்லனா அவசரமா உதவி தேவைப்படுது அப்படின்னா கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணா அவரு டைரக்டா வந்து பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா மனுஷங்க ரூபத்துல வந்து உதவுவாரு அப்படின்னு பொதுவா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில தாங்க இங்க உத்தம் சந்த் கட்டாரியா இவரு மனித கடவுள்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு தன்னால முடிஞ்ச தன்னுடைய சக்திக்கு மீறியும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு, இன்னமும் செஞ்சுட்டு வராரு. அதுல ஒரு பகுதியை தாங்க வருஷம் வருஷம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவரு தன்னுடைய ஏரியால இருக்கிற மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில நேத்து 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. தன்னுடைய 5 பை கட்டாரியா ஹேம்ராஜ் கட்டாரியா ட்ரஸ்ட் சார்பில் சுதந்திர தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சென்னை பெரம்பூர் வீனஸ் பார்க் எதிரில ரொம்ப சிறப்பா நடத்தியிருந்தாரு. நியூஸ் ரீடர் மோகன்ராஜ் ஏற்பாட்டுல நடந்த இந்த நிகழ்ச்சியில முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பாதுகாப்பு அதிகாரியும் முன்னாள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அனுசியா டெய்சி அர்னஸ்ட், சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் பரத், சான்ஸ் விலங்குகள் நல அறக்கட்டளை நிறுவனர் சுதா சந்திரசேகர், லயோலா கல்லூரி ஆங்கிலத்துறை துணை பேராசிரியர் ஜென்சி ஆகியோர் சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில தொழிலதிபர் சடகோபன் ராஜு, பத்மபிரியா ராஜு, புலவர் சுகுமாரி, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பசுமை நாயகன் உமாநாத், சமூக ஆர்வலர் முனைவர் தனசேகர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களா கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில முனைவர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோரும் கலந்துகிட்டு விழாவை சிறப்பித்தாங்க. இந்த நிகழ்ச்சிய சமூக ஆர்வலரும் நடிகருமான பிரவீன்குமார் சிறப்பா தொகுத்து வழங்கியிருந்தாரு. மேலும் பன்முகத்திறன் பேச்சாளர் இளம் புரட்சியாளர் ஸ்டாலின் பாரதி சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் குறித்து கவிதை வடிவில அனல் பறக்கும் விதமா பேசி அசைத்திருந்தாரு. முக்கியமா இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியா பெரம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்றாட தேவைக்கான அரிசி உள்ளிட்ட உபயோகப் பொருட்கள், விலையில்லா பழமரக்கன்றுகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் என 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. குறிப்பா தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நேத்து ஏராளமான மக்களுக்கு அறுசுவையில அன்னதானம் வழங்கப்பட்டது.